श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். அடுத்தது 17வது அத்தியாயத்தில் 4வது ஸ்லோகம் மற்றும் 5, 6வது ஸ்லோகங்கள். யஜந்தே சாத்விகா தேவான் யக்ஷரக்ஷாம்சி ராஜசாः பிரேதான் பூதகணாம்ச்ச அன்யே யஜந்தே தாமசா ஜனாः அசாஸ்திரவிஹிதம் கோரம் தப்யந்தே ये தபோஜனாः தம்பாஹங்கார சம்யுக்தாः காமராகபலான்விதாः அசாஸ்திரவிஹிதம் கோரம் தப்யந்தே ये தபோஜனாः दम्पाहंकार संयुक्ताः कामरागफलान्विताः कर्षयन्त शरीरस्थं भूतग्राममचेतसः माञ्चैवान्त शरीरस्थं तान् विद्या आसुरनिश्चयान्. कर्षयन्तः शरीरस्थं भूतग्राममचेतसः माञ्चैवान्त शरीरस्थं तान् विद्धि आसुरनिश्चयान्. இந்த 4வது ஸ்லோகத்தில் யஜந்தே சாத்விகா தேவான், யஜந்தே இந்த ஜனங்கள் பூஜிக்கிறார்களே, எப்படி பூஜிக்கிறார்கள்? சாத்விகா தேவான், சாத்விகர்கள் தேவர்களையும், ராஜசாக ராஜச குணமுடையவர்கள் யக்ஷரக்ஷாம்சி யக்ஷர்களையும் ராட்சசர்களையும், அந்யே மீற்றம் உள்ளவர்கள் மிக்கோர், தாமசாக ஜனாக தாமசிக ஜனங்கள், பிரேதங்களையும் பூதகணான் பூதகணங்களையும் பூஜிக்கின்றார்கள். சென்ற ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொன்னார்? 3வது ஸ்லோகத்தில் சத்வானுரூபா சர்வஸ்ய சத்வ அனுரூப சர்வஸ்ய ஸ்ரத்தா பவதி பாரத அப்படின்னு சொன்னார். பவதி பாரத, அவரவர் உள்ளத்திற்கு தக்கபடி அவர்களுடைய ஸ்ரத்தை இருக்கும். அதற்காக இந்த ஜீவன் என்ன பண்ணுறான்? ஸ்ரத்தையே வடிவாக கொண்டவன், சாத்விக குணமுடையவன். யஸ்ரத்தா, எந்த ஸ்ரத்தையை அவன் அனுசரிக்கிறானோ, எதில் ஸ்ரத்தையாக இருக்கிறானோ அந்த ஸ்ரத்தையை உடையவனாகவே அவன் கருதப்படுவான். அப்படின்னா என்னாச்சு? தாமச குணம் அதிகமாக இருந்தால், தாமசத்தில் ஸ்ரத்தை இருந்தால் தாமச குணமுடையவன் என்றும், ராஜச குணத்தில் ஸ்ரத்தை இருந்தால் ராஜச குணமுடையவன் என்றும், சாத்விக குணத்தில் ஸ்ரத்தை இருந்தால் எல்லாத்தையும் சரியாக செய்யணும், தப்பில்லாமல் செய்யணும், சரியாக செய்யறதுக்கு நம்ம செய்யறது சரிதானான்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும், அப்படிலாம் சொல்லுவானான் சாத்விக ஸ்ரத்தை இருக்கிறவன் அர்த்தம்னு 3வது ஸ்லோகத்தில் சொன்னார். இந்த 4வது ஸ்லோகத்தில் என்ன சொல்லிருக்குன்னு கேட்டால், தேவர்களையும் அசுரர்களையும் இல்லை, தேவர்களை பூஜிப்பவர்கள் சாத்விகர்கள் என்றும், ராஜச குணமுடையவர்கள் யக்ஷர்களையும் ராட்சசர்களையும் பூஜிப்பவர்கள் என்றும், மீதி உள்ளவர்கள் அந்யே என்ன சொல்கிறார்? பாக்கி உள்ளவர்கள் தாமசாக ஜனாக பாக்கி உள்ள தாமச குணமுடையவர்கள் பூதகணங்களையும் பிரேதங்களையும் பூஜிக்கிறார்கள் என்று சொல்கிறார் 4வது ஸ்லோகத்தில். நான் 5, 6 சேர்த்து சொல்லும்பொழுது தம்பாஹங்கார சம்யுக்தாக, டம்பமும் அகங்காரமும் அதிகமாக உள்ளவர்களும், காமராக பலான்விதாக, காமமும் மற்றும் என்ன பலன் தடித்தவர்களும் ஆகிய எந்த ஜனங்கள், அச்சேதசா ஜனாக மதியினர்களாகிய ஜனங்கள், சரீரஸ்தம் உடலில் உள்ள, பூதகிராமம் இந்திரியங்களையும், அந்தகா சரீரஸ்தம் உடலுக்குள்ளே, அந்தகானா அந்தர்பகிஷ்ட சொல்கிறோமில்ல, உள்ளுக்குள்ளே சரீரத்தின் உள்ளுக்குள்ளே உறையும், மாஞ்செய்வ, மாம் என்றால் என்ன? பெருமாள் சொல்கிறதுனால பெருமாள் அங்கே என்ன சொல்கிறார்? என்னையும், மாம் செய்வ என்னையும், கர்ஷயந்தகா வருத்தி, அசாஸ்திர விகிதம் சாஸ்திரத்தில் கூறப்படாத கோரம் கொடுமையான, தபகா தவத்தை தப்பியந்தே செய்கிறார்களோ அவர்களை ஆசுர நிச்சயான் அசுர வழியில் துணிந்தவர்களாக அறிந்துகொள் அப்படின்னு சொல்கிறார். அதாவது நம்ம இது மாதிரி சாஸ்திரத்தில் சொல்லாத கர்மங்களை செய்யறதுனால நம்ம ஒண்டி சிரமப்படலை, அந்தர்யாமியாக இருக்கார அந்தஹாச்சான்
அந்தகா இருக்கிற உள்ளுக்குள்ளே மா செய்க அந்த அந்தவா அந்தகா அந்தன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே இருக்கிற பெருமாள். நம்ம ஒரு சரீரத்திலையும் எல்லா ஜீவனுக்கும் அந்தரியாமி பெருமாள் தானே. அந்த பெருமாளையும் சிரமப்படுத்திண்டு தன்னையும் சிரமப்படுத்திக்கிட்டு இருக்கான். இதுக்கு இந்த இடத்துல பெரியவாள்லாம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லுவான்னு கேட்டால், ஒருவேளை இந்த சரீரம் தப்பு பண்ணுறது, அதுக்குள்ளே இருக்கிற ஜீவனும் சேர்ந்து, ஜீவன் தான் தப்பு பண்ணுறதில்ல, ஜீவன் சாதாரணமாக இருக்குது, சரீரம் இந்த பூஜையை பண்ணலாம், அந்த பூஜையை பண்ணலாம், அந்த ஹோமம் பண்ணலாம், அப்படிலாம் இருக்கலாம்னு சொல்லி கொடுக்குறது. அதனால் இருக்கிற காலம் முடிஞ்சு போகிறது. அது சரணாகதி பண்ணலை. அதனால் நேரம் என்ன பண்ணோம், நேராக அதுக்கு என்ன கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு நரகத்து போகும். இல்லைன்னா அங்கேருந்து நரகம் முடிஞ்சு நிறைய புண்ணிய கர்மாக்கள் இருக்குன்னா சொர்க்கத்து போகும். சரணாகதி பண்ணாதான் கர்மம் தொலைஞ்சாதான், புண்ணிய கர்மங்களாக இருந்தாலும் பாவ கர்மங்களாகவும் தொலைஞ்சாதான் வைகுண்டத்துக்கு போக முடியும். கர்மா தொலையணும்னு சொன்னால் முதல்ல துஷ்கர்மாவாக இருந்தால் அதுக்கு நரகத்துக்கு போகும். அந்த சமயத்தில் இந்த ஜீவனுக்கு அந்தர்யாமியாக இருக்கிற பெருமாளும் ஜீவனோடு தான் போவார். அப்போ என்ன செய்கிறார், அந்த பெருமாளையும் சேர்த்து மான் செய்வ என்னையும் என்ன படுத்துகிறார், வருத்தி கர்ஷயந்தா என்னையும் வருத்தி அசாஸ்திர விகிதம் சாஸ்திரத்தில் கூறப்படாத கடுமையான தவத்தை செய்கின்றார்களோ அவர்கள், அப்படிப்பட்ட ஜனங்கள் எப்படி ஆசுர நிச்சயான் அசுர வழியில் துணிந்தவர்களாக, அசுர வழியில் செல்வதற்கு துணிந்தவர்களாக அறிந்துகொள் அப்படின்னு பெருமாள் அர்ஜுனனுக்கு சொல்லி கொடுக்குறார். அதனால் சாஸ்திரம் என்ன சொன்னால் என்ன பண்ணோம், சாஸ்திரத்தை அனுசரித்து நம்ம ஒரு செயலை செய்தால் அந்த சாஸ்திரம் என்ன பண்ணும், திருத்தி கொடுக்கும். எப்படி செய்யணுமோ அது சரியான ப்ரொசீஜரை சரியான முறையை நம்மளுக்கு தெளிவித்து கொடுக்கும். ஆனால் சுபாவத்தை அனுசரித்து, என்னோடய சுபாவம் இப்படி தான்ப்பா, நான் இப்படி தான்ப்பா இருப்பேன் அப்படின்னு சொன்னால் சுபாவத்தை அனுசரித்து செய்யும் பொழுது அது என்ன பண்ணும், அதே வழியில் தான் அதை செய்ய சொல்லுமே தவிர சாஸ்திரத்துக்கு உட்பட்டு செய்ய சொல்லாது. அப்படி யாரான ஒரு சாஸ்திரத்தை உட்பட்டு செய்ய சொல்கிறதுக்கு, அந்த ஹோமம் செய்கிறதுக்கோ ஜபம் செய்கிறதுக்கோ அது உள்ளே இருக்கிறவா அதை பற்றி சொன்னாக்க அந்த அதனால் அந்த ஆளால் அதை கேட்கக்கூட முடியாது. கேட்குறதுக்கு கூட என்ன பண்ண மாட்டான், ஒத்துக்க மாட்டான். இப்படி தான் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லிடுவான். அப்போ அந்த நேரத்தில் அந்த ஜபம் பண்ணி வைக்கிறவனோ ஹோமம் பண்ணி வைக்கிறவனோ அவளால் ஒன்றும் அதுக்கு எதிர்த்தோ மாரி சொல்ல முடியாதனால அந்த ஹோமம் அப்படியே வியர்த்தமாக போயிடும். அதனால் எப்போவுமே சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு அந்த விதிகளுக்கு உட்பட்டு அது எப்படி செய்ய சொல்கிறதோ அதுபோல் மாறாத செய்யறதே ஏற்புடையது. பாக்கி உள்ளதெல்லாம் அசுர வழியில் செல்வதற்கு துணிந்தவன் என்று தெரிந்து கொள் அப்படின்னு பெருமாள் இந்த 3 ஸ்லோகத்துலையும் சொல்லி கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்லித்தராருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.